ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் இருக்கக்கூடிய குறைபாடுன்னு சொல்றோட சில மாணவர்களிடையே இருக்கக்கூடிய குறைபாடு என்ன கேட்டா நம்மளுடைய இருக்கக்கூடிய தயக்கமும் கூச்சமும் தான். மாணவ செல்வங்களே, நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நம்மளிடையே இருக்கக்கூடிய தயக்கம் மற்றும் கூச்சம் தான் நம்மளுடைய முதல் எதிரி. சோ நம்ம தயக்கத்தையும் கூச்சத்தையும் விட்டு ஒழிக்க வேண்டும். இதை எப்படி விட்டு ஒழிக்கிறது? தயக்கமே கூச்சமே நீ போய்விடு அப்படின்னு சொன்னா போயிருமா? ஒரு நாள் போக. சோ நம்ம என்னோட நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக நம்ம அந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்ல கலாச்சார நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு நாம வெளிப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இந்த கூச்சத்தையும் தயக்கத்தையும் நாம் விரட்டி ஒழிக்க முடியும். சோ அனைவரும் இந்த பொன்விழா நிகழ்ச்சியில அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்ச்சியை பள்ளி நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் பருவத்திலேயே எனக்கு சொன்ன முன்னோர்கள் என்னுடைய வழிகாட்டிகள் சொல்வதெல்லாம் இறைப்பணியும் பொதுப்பணியிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் நம் மனித பிறவி எடுத்ததுக்கான முழு பலனை அனுபவிக்க முடியும். ஸோ இந்த பள்ளி நிர்வாகம் நம்மளுடைய இந்த கீழக்கரை வாழ் மக்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பொதுப்பணியையும் இறைப்பணியையும் நம்மளுடைய ஈடுபடுத்தி கொண்டால் மனிதர்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் மறைந்துவிடும். கருத்து வேறுபாடுகள் இருக்காது, பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவும் இருக்காது, எல்லாம் போயிடும். ஸோ அதனால இறைப்பணியையும் பொதுப்பணிகளையும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பக்குவத்தையும் பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மாணவர்கள் அதை கற்று சிறப்பாக அவருடைய எதிர்காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.